வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மளோட இருக்கிறார். அழகா எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறா. ஒரு அம்மா என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த 4 பேர் உனக்கு விரோதமா தீமை செய்வாங்க, ஆனா அதே 4 பேர் தான் உனக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க, உனக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் காணப்படுவாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறத விட்டு விடாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்காக உபவாசத்தோடு இருக்கிறேன். எத்தனையோ பேர் சொன்னாங்க, அவங்க தான் உங்களுக்கு தீங்கு செய்யறாங்க, ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, வேண்டாம் அப்படி இப்படின்னு. இல்ல, அவங்க தீமை செய்தாலும் அது அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அவர்கள் இயேசுவை அறியும் பொழுது அவர்கள் எனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வாங்கன்னு செய்யறேன். இன்னைக்கு வரைக்கும் மந்திரத்தை பெரிய பெரிய மந்திரவாதிகள் எழுப்புறது, சின்ன சின்ன மந்திரவாதிகள் எழுப்புறது, எத்தனை லட்சம் பணம் செலவு பண்ணான்னு தெரியாது, ஊழியத்தை அழிக்கணும், என்ன அழிக்கணும் அப்படின்னு செயல்படுறது, அடியாட்களை எழுப்புறது, மிரட்டுறவர்களை எழுப்புறது, பொய்யா பரவி விடுறது, அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது, எல்லாம் என் மேலே வந்து படுற தூசி மாதிரி. அது குளித்தால் அந்த தூசி அழுக்கு எங்கே போகுன்னே தெரியாது. அதை மாதிரி என்னை விட்டு போயிடும். கடைசி பகுதி அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்களே. 23 தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அதாவது தேவன் என்னென்ன செய்தார், செய்கிறவர்களுக்கு விரோதமாக, பொய்யா எழுப்பியவர்களுக்கு விரோதமாக தேவன் என்னென்ன செய்தார் என்பது அவர்களே அவர்கள் நாவில் இருந்து சொல்லும்படி தேவனே செய்யும்படி செய்வார். அல்லேலூயா. அவங்களுக்கு விரோதமாக தேவன் இருக்கிறார், எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும்படி தேவனே சொல்ல வைப்பார். அதனால ஐயோ மந்திரம் செய்யறாங்க, என்ன மிரட்டுறாங்க, அப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்கன்னு பயப்படாதீங்க. உனக்கு யார் தீமை செய்யறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க தான் உனக்கு நன்மை செய்வாங்க. ஆமா, எனக்கு விரோதமா அந்த மனுஷன் பயங்கரமான தீமையான காரியம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படியே குடிஞ்சிட்டு நக்கலா சிரிக்கும் போதே எனக்கு தெரியும் அவன் ஏதோ செய்ய போறான்னு, செஞ்சிட்டான் அப்படின்னு எனக்கு தெரியும். அது அவனுக்கு தெரியல, முடியல, அது போல மண்டையில மசாலாவும் இல்லை போல. அவன் செயல்பட ஆண்டவர் தெய்வன், சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு விரோதமா போறோம் என்பதை அறியாமல் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் எப்பொழுது தேவன் இன்னது செய்தார் என்பதை அவன் தேவன் தான், இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அறியும் பொழுது தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் எனக்கு நன்மையை மாத்திரம் தான் செய்வான், தீமையை செய்ய மாட்டான். அதான் அவங்க மந்திரம் எவ்வளவு வேணாலும் செய்யட்டும், மிரட்டல் எவ்வளவு வேணாலும் மிரட்டட்டும், பொய்யா எவ்வளவு வேணாலும் சொல்லட்டும், அந்த மனுஷனும் அந்த குடும்பமும் அவர் சொல்ற ஒவ்வொரு பொய்யும் ஒவ்வொரு காரியங்களும் தேவன் என்னை தலை நிமிர பண்ணி கொண்டிருக்கிறார். அதான் அழகா அந்த அம்மா சொல்லிச்சு. சோத்திரம். அந்த 4 பேர் எவ்வளவு அதிகமா உனக்கு விரோதமாக தீமை செய்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உனக்கு நன்மையை செய்யும்படி தேவன் கட்டளையிடுவாங்க. எப்பனா அவங்க தீமை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே எனக்கு அந்த தீர்க்க தரிசனமாக அந்த அம்மா சொன்னாங்க. அதே போலதான் அந்த மனுஷன் செய்து கொண்டு